வகுப்புலலாம் அப்படி தான், பேசுங்க பேசுங்க பேசிகிட்டே இருங்க தான். சொல்லுவேன், எப்பா நான் வகுப்பில் சொல்லுவேன், எப்பா நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிருந்தேன், நீங்கள் தான் எப்பவும் பேசிகிட்டு இருக்கீங்களப்பா. சொல்லுவோம்ல மகேந்திரன், என்னுடைய மாணவர் மகேந்திரன் இருக்கார், என்கிட்ட யூஜி படித்தார், பிஏ தமிழ் படித்தார் என்கிட்ட. இங்கே இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கார் சேவியர்ஸ் காலேஜில். அவர் சொல்லுவாங்க, ஏலே கொஞ்ச நேரம் நான் பாடம் நடத்திலே, கொஞ்சம் பொறுங்களேன், இந்த பாடம் நடத்திட்டு போயிருந்தேன் லேசாக. அப்படி லேசாக கதை மாதிரி கதை சொல்லிட்டே இருப்பேன். லேசாக பாடத்துக்கு போவேன், 10 நிமிஷம் கழிச்சு போவேன். வந்துச்சுல விளக்குல ஆரம்பிச்சுல உங்கள் புத்தியை காமிச்சிடல இந்த அன்னைக்கு அப்படின்றான். என்ன மகேந்திரா? கொஞ்சம் கூட சொல்லணும்ல, வாங்க தொட்டு வத்திக்கணும்ல, ஏதாவது பாடம் சொல்லணும்ல. நான் இப்போ நாடகத்துக்கு வரேன். என்ன அப்போ இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், முத்தமிழ், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழா தான் இது நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் நூற்றாண்டு விழா எம்பளம் போட்டிருக்காங்களா? இந்த எம்பளத்தை யாராவது கவனிச்சீங்களா நீங்கள்? இந்த ஒரு 1 போட்டு எஸ் போட்டோம், எஸ்ஸை படுக்க போட்டிருக்கா, அது என்னது இது? 100. ஆமாம், 100 100 வாழ்க, 100 காலம் வாழ்கன்னு கலைஞர் நூற்றாண்டு விழாக்காக வேண்டி தான் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நூற்றாண்டில் இந்த முத்தமிழை பற்றி பேச வேண்டும், முத்தமிழர்களுடைய நூற்றாண்டு விழா முத்தமிழை பற்றி பேச வேண்டும் என்றுதான். இயல் பற்றி பேசியாச்சு, இசை பற்றி யார் பேசினான்னு தெரியல. இசை பாட்டு படிச்சிட்டாங்க மேடம், அங்கே பேசுகிறீங்க. நாடகத்தை பற்றி பேசணும்னு சொல்கிறது. அந்த இயல் தமிழுக்கு புலவர்கள் இருந்தார்கள், இசைத்தமிழுக்கு பாணர்கள் இருந்தார்கள். சரியா? அதில் நாடகங்கள் கூத்துகள் என்று சொல்லும்போது, நாடகம் சொல்லும்போது 2 விதமான நாடகங்கள் அந்த காலத்தில் இருந்துருக்குது. அரசர்கள் முன்னால் நடிக்கிறது ஒரு வேத்தியல்னு சொல்லுவாங்க. பப்ளிக் பொதுமக்கள் முன்னால் நடிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? பொதுவியல்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த நாடகத்தை பற்றி முதல்ல வந்த நூல் எதுன்னு சொல்ல முடியுமா? நாடகத்தை பற்றி சிலப்பதிகாரத்தில் வந்திருக்குன்னு சொல்லுவீங்க டக்குன்னு, அதான் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? முன்னால் அதுக்கு முன்னால் நாடகத்தினுடைய தோற்றம் அதை பற்றி சொன்ன பழமையான நூல் அகத்தியம். மேடம் கரெக்டாக சொல்லிட்டாங்க, அகத்தியம். அகத்தியங்கிற நூலில் தான் முதல்ல நாடகத்தை பற்றி வந்திருக்குது. கூத்த நூலில் நாடகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. சரியா? நாடகத்துறை எடுத்துட்டாக்கி ரொம்ப நாடகவியலின் தந்தைன்னு சொல்லி பம்மல் சம்பந்தம் முதல் யாரும் சொல்லுவோம். அப்படி நாடக மூவர்னு 3 பேர் இருக்காங்க. யாரெல்லாம்? பம்மல் சம்பந்தம் முதலியார், சங்கரதாஸ் சுவாமிகள், இன்னொருத்தர் பரிதிமார் கலைஞர், விகோ சோரின சாஸ்திரியார்னு சொல்லக்கூடிய பரிதிமார் கலைஞர். பம்மல் சம்பந்தம் முதலியார்லாம் 24 வயசுலேயே நாடகம் நடிக்க வந்துட்டார்.